இச்சப்பட் சினிமாவில் இந்த இப்படியான நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து இப்போ போட்டு உடைக்கிறாரு. என்ன அப்படின்னா வந்து இப்போ பவித்ராவுக்கும் தீபக்கும் வந்து கண்டினியூவாக வந்து சண்டை வந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். பவித்ராவும் வந்து ரொம்ப அந்த ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக வந்து சண்டை போட்டுட்ருக்கிறத வந்து பார்க்க முடியுது. எதுக்காக அப்படின்னா வந்து இப்போ கிச்சனுக்குள்ளே வந்து அன்றைக்கி டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும்போது பவித்ரா வந்து சாப்பிட போனாங்க. அப்போ இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, யாரும் சாப்பிடும்போது எல்லோரும் சாப்பிடும்போது தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்கள சாப்பிடாமல் பண்ண விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழித்து தயிர்லாம் கொடுத்து பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா சாப்பிட வச்சாங்க. அது ஒரு விஷயம் வந்து நடந்தது. இப்போ ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அவங்க ஃப்ரிட்ஜு திறந்து ஏதோ எடுக்க போயிருக்காங்க. அப்போது வந்து அதை பிடிச்சி இப்போ யாரும் கேட்காம நீங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே வந்து பவித்ராவுக்கு அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன் இப்படி வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காரு தீபக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வந்து கண்டினியூவாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சண்டையாகவே வந்து வெடிச்சிட்ருக்கு. இப்போது ஆர்ஜே ஆனந்தி எல்லாருமே வந்து இது பண்ணுறது சரியே இல்லை, இப்போ தான் பிக் பாஸே தொடங்கி இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு, அதுக்குள்ளே இப்போ திரும்ப இவ்வளோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவனும் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அன்ஷிதா வந்து அந்த ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளியே தீபக் இருக்கிற இடத்துல வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தீபக்கும் ரஞ்சித்தும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ரஞ்சித் வந்து ஒரு விஷயத்தை வந்து உடைக்கிறாரு. ஏன் வந்து இப்போது பவித்ரா வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் என்ன யூகிக்கிறார் அப்படின்னா, பவித்ரா வந்து ஜாக்லின் வந்து சொன்னாங்களே இந்த மாதிரி பவித்ரா வந்து நீங்கள் ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து கேப்டனுக்காக வந்து போட்டி போட்டது 2 பேர், தீபக் அண்ட் பவித்ரா. இவங்க 2 பேர் தான் வந்து போட்டி போட்டாங்க. அதில் வந்து பவித்ரா வந்து தோற்றதுக்கப்புறம் அவங்க பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்ததில்ல. ஸோ இப்போ வந்து அவங்களால கேப்டன் ஆக முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தியில் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தீபக் வந்து இப்போது கணிக்கிறாரு. ஸோ அதனால தான் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஜாக்லின்னு. இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரோல் அசைன் பண்ணிவிடுங்க. ஏன்னா கேப்டன் ஆகணும்னு நினச்சா அது ஆக முடியல, அட்லீஸ்ட் இதாவது பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போல். ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தினால வந்து தீபக் வந்து எந்த ஒரு ரோலும் அசைன் பண்ணலை அப்படிங்கிற இன்னொரு காண்டும் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால தான் வந்து பவித்ரா அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.